சபையை கூடி வந்திருக்கிற நல்ல நாளிலே கர்த்தருடைய பந்தியை குறித்து சில காரியங்களை நினைவுபடுத்தி இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுப்பது அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து நாம் சில வசனங்களை கர்த்தருடைய பந்தியை குறித்து வேதம் நமக்கு பரிசுத்த வேதாகம் தெரியப்படுத்துகிற சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதில் மத்திய எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம். அவரை பரியாசம் பண்ணவும், வாடினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியிலே வாழ்ந்தார். இயேசு மனிதனாய் வந்த கடவுள். இயேசு கடவுள், அவர் தேவன், அவர் மீட்பர், அவர் இரட்சகர். அவர் மனிதனாய் வந்தார். மனிதனாய் வந்த பொழுது அவரே சொல்லுகிறார், தன்னுடைய மரணத்தை பற்றி தான் எவ்வாறு இந்த பூமியில் மரிக்க வேண்டும் என்பதை அவரே தெரியப்படுத்துகிறார். பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையப்படவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அவரை குறித்து அவரே சொல்லுகிறார். இது மாதிரி தன்னுடைய மரணம், தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு மற்றும் அதில் உண்டாயிருக்கிற பலன்களை குறித்து அறிவித்தவர்கள் யாரும் இல்லை. இயேசு மாத்திரம் அப்படி அறிவிக்கிறார். மத்திய 26:2. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார். இயேசுவே இதை சொல்றாரு. மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். நம்மளுக்கு தெரியுமா நம்ம எப்படி மரிப்போம் அப்படின்னு சொல்லி? நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மனுஷகுமாரன், மனிதனாய் வந்த இயேசு, அவர் சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் தம்முடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள். அதே மாதிரி நடக்குது பாருங்க. மத்திய 27:26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவை அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசு எப்படி சொன்னாரோ அதே போல பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இயேசு தம்மை குறித்து என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்குது. யாருமே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்பதாக வருகிறதான தீமைகள் தெரிந்தால் ஒரு பொழுதும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். தீமைகள், வேதனைகள் தெரிந்தாக்கா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் இயேசு மனிதனாய் வந்த மனுஷகுமாரன் ஏன் அவர் தம்மை குறித்து இவ்வாறு சொல்லுகிறார்? அப்படியே அது நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது அவர் அதை மௌனமாய் ஏற்றுக்கொள்கிறார். மார்க்கு 15:25. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். அதே மாதிரி சிலுவையில் அறையிறாங்க. அந்த டைம் கூட எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. இது யாரும் பொய்ன்னு சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு பிரமை, ஏதோ ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிவிட முடியாது. சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாக இருந்தது. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையில் கட்டினார்கள். அப்படியே அவர் மரிக்கிறார். இப்பொழுது அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:36. இல்லை, அதற்கு முன்பாக யோவான் 19:18 வாசித்திருங்க. அவர் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ பர்ஃபெக்டாக எழுதியிருக்குது. மனுஷனாய் வந்த இயேசு தெளிவாக அவர் சொன்னபடியே
பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார், 3ஆம் மணி நேரம் என்கிறான இந்த நேரத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் அறையப்படும் பொழுது அவருக்கு 2 பக்கங்களிலும் 2 இன்னும் மற்ற மனிதர்களை கூட சிலுவையில் அறைந்தார்கள். இவைகளெல்லாம் சத்தியம், சரித்திரபூர்வமான உண்மைகள். அடுத்து அப்போஸ்தலர் 2:36 வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை இயேசு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம் நம்புகிறோமே, நன்றாய் கவனியுங்கள். இயேசு தெய்வம் என்று சொல்லி நம்புகிறோமே, இயேசு ஆண்டவர், இயேசு கடவுள், இயேசு இரட்சகர், இயேசு எனக்கு உதவி செய்கிறார் என்று நம்புகிறோமே, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படி சொல்ற பாருங்க. சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இதுதான் இங்க பாயிண்ட். எப்பொழுதெல்லாம் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாக அவரை பார்க்கவில்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் பல 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 நன்மைகளை நாம் இழந்து விடுகிறோம். இன்றைக்கு உலகம் இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறதற்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை பார்க்கிறதற்கும் அளவு கடந்த வித்தியாசங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் பார்க்கிறது அப்போஸ்தலர் 2:36 சொல்லப்படுகிறது, சிலுவையில் அறைந்த இயேசு. எல்லாம் சொல்லு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவரே சொல்றாரு, என்னை சிலுவையில் அறைவாங்கன்னு. அதே மாதிரி அறையிறாங்க, அதே மாதிரி 2 கல்லர்கள் அறையப்படுறாங்க. பிறகு சொல்றாங்க, சிலுவையில தொங்கன ஒரு ஆளை, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஆளை என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர். யாரு? ஆமா, இதை மறந்துடக்கூடாது வாழ்க்கையில். இன்னைக்கு இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றோம், நம்ம நல்லது. இயேசு விசுவாசிக்கணும், நல்லது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், மற்ற இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் கூட பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இன்னொரு தடவை சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இன்னைக்கு இயேசு அப்படி பார்க்கறதே கிடையாது. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நல்லது. இயேசுவே என் மேல் கிருபையாயிரும், நல்லது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. இதை மறந்துட்டாக்கா, இதை நாம் விசுவாசிக்கலைன்னாக்கா, இதை அறிக்கை பண்ணலைன்னாக்கா, இதை ஏற்றுக்கொள்ளலைன்னாக்கா, மற்ற எல்லாமே இந்த உலகத்தில் அவர் மேல் வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கையிலுமே நம்ம வீக்கு தான், ரொம்ப வீக்காக தான் இருப்போம். அதன் மூலமாக நமக்கு பெரிதான ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்வது அசாத்தியமாய் விடுகிறது. சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று. அப்ப ஏங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஏங்க நினைக்கணும்? ஏங்க அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நினைக்கணும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு விசுவாசிக்கணும்? இன்னொரு சரித்திரபூர்வமான ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவருக்கு நசரேன் ஆகிய இயேசு, அப்புறம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அப்படின்லாம் பெயர் சூட்டி அந்த நாட்களில் இயேசுவை விவரிக்கும் பொழுது சொல்லுவார்கள். ஏன் தெரியுமா? இயேசு அப்படின்ற பெயரில் அந்த நாட்களில் நிறைய பேர் இருந்தாங்களாம். ஆனால் இவருக்கு மாத்திரம்தான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பிதாவினால் இயேசு என்று பெயரிடுவாக. இயேசு என்று பெயருக்கு இம்மானுவேல் என்று அர்த்தம். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அர்த்தமுள்ள பெயரை தேவனே மனிதனாய் வந்த இயேசுவுக்கு கொடுத்து அவரை மனிதனாய் வாழ வைத்து சிலுவையில் ஏன் அறையப்பட வேண்டும்? அதனால் தான் போதிக்கும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஏன் இந்த பரிசுத்த பந்தியில் நம்ம பங்கெடுக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்டார். அவர் கும்பிட்டுட்டு போய்க்கலாமே,
அவர் ஆராதிச்சுட்டு போய்க்கலாமே, அப்படி வார்த்தை கேட்டு போயிடலாமே, அப்படி மலை பிரசங்கத்தை அழகா தியானிச்சுட்டு போயிடலாமே. ஆனால் ஏன் பரிசுத்த பந்தியை நினைவு கூறுகிறோம்? வீடுகள் தோறும் அப்பப்பிட்டார்கள் என்று அப்போஸ்தல நடபடிகளை எழுதியிருக்கிறது. இந்த அப்பத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது ஒரு நினைவு வருது, ஐயோ எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மறக்க செய்கிற ஒரு சத்தியம், பிசாசு மறக்க செய்கிற ஒரு சத்தியம் என்ன என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, நான் சொல்லு, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி. இப்போ வாங்க, இப்போ வரேன் பாருங்க, இப்போதான் உங்களுக்கு எனக்கு புரியும் எதற்கு சிலுவையில் அறையப்பட வேணும். இயேசு எதுக்குங்க சிலுவையில் அறையப்பட வேண்டும்? அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நான் ஏங்க நினச்சிக்கிட்டே இருக்கணும்? எல்லாரும் எல்லாம் வேதாகம் இருக்கிற அத்தனை பேரும் எடுத்துக்காங்க. ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. அதில் ஏசாயா 53வது 1 11 வசனங்கள் வாசிக்கும் பொழுது நீங்களும் அந்த வசனத்தின் மேல் கண்களை வைத்து உங்களுடைய சிந்தையில் மனதில் அதை வாசித்துக்கிட்டே வாங்க. அப்புறம் நான் விளக்குறேன். ஏசாயா 53 1 11 வரலும் வாசிக்கும்படியாக கேட்க நீங்கள் அந்த வசனத்தை கண்களில் பாருங்க, உங்களுடைய மனதில் வாசிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிர்க்க வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழுப்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கலிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குள் படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இப்போ கவனிங்க, எவ்வளவு புரிஞ்சிருந்தாலும் சந்தோஷம். ஆவியானவர் உங்களுக்கு தொடர்ந்து புரிய வைப்பாராக. கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஏன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்? ஏன் நான் அறையப்படணும்னு அவர் சொன்னார், அதே போல் அறையப்பட்டார். ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? ஏன் அதை நினைக்கணும்? ஏன்னாக்கா பாருங்க, முழுவதையும் விளக்கிறதுக்கு எனக்கு போதுமான நேரம் இல்லைனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். 10வது வசனம் ஏசாயா 53:10. குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது, அப்போ பாவத்துக்கு ஒரு நிவாரணம் உண்டாக வேண்டும்.
மனிதன் பாவம் செய்தான். நாம் ஒவ்வொருவரும் பாவிகள், பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். இதற்கு குற்ற நிவாரண பலி இயேசு. அதற்குத்தான் சிலுவையில் அறையப்பட்டார். இதை விசுவாசிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இயேசு நான் நம்புறேங்க, நான் என்னங்க அப்படி பெரிய பாவம் பண்ணிட்டேன், எனக்காக இயேசு எதுக்கு சிலுவையில் அறையப்படணும்? இதுதான் கேள்வி. நான் சொல்றேன், நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு பாவமும் நாம் நினைக்கிறோம், சில நேரங்களில் நாம் தவறுகளை செய்யும் பொழுது, பாவத்தை செய்யும் பொழுது, இவனுக்கு விரோதமாக தானே தீங்கு செஞ்சேன்னு இல்லை. நம்முடைய ஒவ்வொரு பாவமும் தாவீது சொல்கிறான், வானத்துக்கும் பூமிக்கும் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். எங்க செஞ்ச நான் பாவத்தை? உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். அப்ப நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவங்களாக இருக்கிறது. அப்ப தேவனுக்கு விரோதமான பாவத்துக்கு தண்டனை என்னங்க? தேவனுக்கு விரோதமான பாவத்துக்கு தண்டனை என்ன? நாம் நினைக்கிறோம், நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறதில்ல, தேவனுக்கு விரோதமாக என்ன பாவம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்முடைய எல்லா தவறுகளும் தேவனுக்கு விரோதமாக இந்த உலகத்தில் மனுஷன் செய்கிறான். அதனால்தான் பாருங்க, வேதத்தை நன்றாய் தியானித்து பார்க்கும் பொழுது, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார், அவருடைய நீதியை விசாரிக்கிறாராம். இப்போ ஏழை அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அவங்கள வஞ்சிச்சிடுறாங்களே, அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம பணத்தை கொடுத்து, சில நேரத்தில் அந்த ஏழைங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதில்ல, பணத்தை கொடுத்து ஏழைங்களுடைய நியாயத்தை புரட்டி பணம் இருக்கிறவங்க நியாயத்தில் ஜெயிச்சுக்கிறாங்க. ஆனால் நினைக்கிறாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் கணக்கில் எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு, அவர் நியாயம் விசாரிப்பார். அப்போ அந்த பாவம் எங்கே போகுது பாருங்க. அந்த ஏழைக்கு விரோதமாக நாம் ஒரு அறியாத இருக்கிறவனுக்கு விரோதமாய் ஒரு தவறுகளை, ஒரு தீமையை, ஒரு தீங்கை செய்யும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான செய்கிற பாவத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? மரணம் தான். என்னங்க பாவத்துக்கு மரணமே தானே அப்படின்னா மரணம் தான். ஏன் அப்படின்னாக்கா, நாம் செய்கிற பாவம் யாருக்கு விரோதமாய் செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் பாவத்துக்குரிய தண்டனை நிர்ணயிக்கப்படுகிறது. சாதாரணமாக எங்கேயோ ரோட்டில் போய்கொண்டிருந்தான ஒரு மனுஷன் மீது நாம் ஒரு விபத்தை உண்டு பண்ணி அவனுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தி விட்டால் நமக்கு கிடைக்கிற தண்டனைக்கும், நம்முடைய இந்திய பிரதமருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டால் உண்டாகிற தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குமே இருக்காதா? பிரதமர் மேலே கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு 3 மாதம் ஜெயிலுன்னு போடுவாங்களா? அப்படி போடுவாங்களா? பிரதமர் மேலே கல் எடுத்து அடித்தாக்கா தூக்கு தண்டனை. ஆனால் ரோட்டில் போகிற ஒருத்த மேலே, நம்மளுக்கு விரோதி மேலேயோ இல்லை நம்மளுக்கு பிடிக்காத மேலேயோ கல் எடுத்து அடித்தாக்கா ஒரு 3 மாதம் ஜெயிலு. அப்படி தானே? அப்போ தண்டனை யாருக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் தண்டனை உண்டாகிறது. அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா, அவனுக்கு விரோதமாக இவனுக்கு விரோதமாக அவனைத்தானே பேசினேன், இவனைத்தானே திட்டினேன், இவனைத்தானே பேசினேன், இப்படி செய்கிறோம், இவனுக்கு தானே தீமை செஞ்சு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பாவங்களும் தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்துக்கு தண்டனை மரணம்தான். அப்போ அந்த மரணத்தை தான் அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். அப்போ நம்முடைய அக்கிரமங்களை இயேசு சுமந்து கொண்டார். இதை விசுவாசிக்கிறோம், நாம் இதை நம்புகிறோம், இதை அறிக்கை பண்ணுகிறோம். இதுதான் இந்த பரிசுத்த பந்தியிலே நடக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். 1 நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார் என்பதை நினைக்கிறோம். 2வது, அந்த அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அவர் பலியானதுனால, அவர் ரத்தம் சிந்தினதுனால, அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால நான் விடுவிக்கப்பட்டேன். ஆமென். நான் விடுவிக்கப்பட்டேன். அதைத்தான் பாருங்க, அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:26. அப்பொழுது பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். அப்பயே இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடியே நிழலாட்டமாக காமிச்சிட்டாரு. இயேசு மரிக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு நிழலாட்டமாக காமிக்கிற என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு விடுதலை. யார் அவன்? அவன் யாருங்க? பரபாஸ் யாரு? ரொம்ப நல்லவனா? இல்லை. யார் அவன்? காமிச்சிட்டு போறாரு. இன்னும் மரிக்கிறதுக்கு முன்னே காமிச்சிட்டு போறாரு. பாருப்பா, பாவியை விடுதலாக்கும்படியாக நீதியாய் வாழ்ந்த மனுஷகுமாரன், உலகத்தில் வந்த இயேசு சிலுவையில் அறையப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அப்பயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இயேசு ஒப்பு கொடுக்கும் பொழுது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பயே லைவா காமிச்சிட்டாரு, நான் உள்ள போறேன், நீ வெளியே வா,
இன்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்தது உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அதுக்காகத்தாங்க சிலுவையில் அறையப்பட்டாரு. இல்லை சும்மா ஏதோ ஒரு யாரோ பிடிச்சி அரைஞ்சிடல, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னமோ சிலுவையில் அறையப்பட்டாரு. பாருங்க, இந்த ஏசாயா 53:1-11 நீங்கள் மீண்டும் ஒரு தடவை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்படி எழுதியிருக்குது. இன்னைக்கு என்னமோ அழகா ஒரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மேலே 2 சொட்டு பொட்டு 2 சொட்டு சிவப்பு பெயிண்ட் வச்சுட்டு அப்படி அழகா அதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு அதை ஒரு 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 இதில் ஒரு மாலையாக போட்டு அதை கழுத்துலலாம் போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உண்மையாய் அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளில் இருக்கிறதான அந்த காட்சியை சித்தரிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை விரும்பத்தக்க ஒரு ரூபத்தில் அவர் இல்லையா? எப்படி இல்லை? விரும்பப்படத்தக்க ரூபத்தில் அவர் இல்லை, சௌந்தரியம் இல்லை. பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு நம்ம விருப்பப்பட முடியாதுங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு விருப்பப்பட முடியாது. அது அகோரமான காட்சி. அது ஒன்றும் அப்படியே அழகா அவர் போட்டா பிடிச்சி எடுத்து நம்ம வச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர். ஓ, இப்படிப்பட்ட பாடுகள் எனக்காக, எல்லாம் சொல்ல, எனக்காக. இப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான், எனக்காக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எனக்கு பரபாஸ் விடுதலையானது போல நான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறேன். இதை எண்ணி பார்ப்பதுதான் பரிசுத்த பந்தி. 1 கொரிந்தியர் 11:22-26 வாசிங்க. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவர் வருமளவு, அதை 2வதுக்கு வரணும்னு சொல்லி இருக்கிறாரே, அவர் வரும் அளவும் மரணத்தை, எல்லாம் சொல்லுங்க, மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பரிசுத்த பந்தி என்னத்தை நினைவுபடுத்துது? மரணத்தை. யாரோ ஒருத்தர் எனக்காக மரிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த அப்பத்தை ரசத்தையும் கையில் வாங்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? யாரோ மரிச்சிருக்கிறாங்க. எதுக்கு மரிச்சாங்க? யார் பாவத்துக்கு? ஆமாம், இன்னைக்கு அதுதான் உலகம் ஒத்துக்க மாட்டேது. நீங்களும் நான் ஒத்துக்கொள்ளுக்கிறதுனால ரட்சிக்கப்படுறோம். ஒத்துக்கொள்ளுவோம், ஆண்டவரே நான் பாவி, என்னை பாவத்தை மன்னிக்கும்படியாக உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அதனால் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், உங்களுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு இருக்கிறேன். இதை நினைக்க வேண்டும். பாருங்க, இன்னும் 2 வசனத்தை 2-3 வசனங்களை வாசித்து பரிசுத்த பந்திக்குள் கடந்து போவோம். 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்கிற நேரங்களிலே மற்றும் எல்லா நேரங்களிலும் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மறந்துடக்கூடாது. அதனால்தான் நமக்காக சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது. அப்போ உயிரையே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, உயிரை கொடுத்து பிற்பாடு மற்ற எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையே பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படி எழுதியிருக்குது பார்த்தீங்களா? எல்லாரும் சொல்லும், குற்றமில்லாத
மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இன்னைக்கு மனசில் வச்சுக்காங்க. ஜெபிக்கும் பொழுது எனக்காய் சிலுவையில் அறையப்பட்டவரே, எனக்காய் சிலுவையில், அதுவும் இப்படி சொல்லலாம், எனக்காய் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவரே. யாரையாவது விடுதலை ஆக்கிறதுக்கு எப்பயாவது நாம் கொஞ்சம் பாடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறோமா? பண்ணிடுறோமா? ஒருவேளை ஒரு தாய் ஒரு தகப்பன் செய்யலாம், பிள்ளைகளுக்காக சில அடிகளை வாங்கிக்கலாம், சில அவமானங்களை சகிச்சிக்கலாம். அதை விட்டுட்டாக்கா மற்ற விதத்தில் யாருக்காகவும் யாரும் எந்த கஷ்டம், அவனுக்காக நான் ஏன் பாடுபடணும், அவனுக்காக நான் ஏங்க கெட்ட பேர் வாங்கிக்கணும், அவனுக்காக நான் ஏங்க அடி வாங்கிக்கணும் சொல்கிறோமா இல்லையா? ஒத்துக்கவே மாட்டேங்க. இயேசு அடிக்கப்பட்டார் எனக்காக, இயேசு அடிக்கப்பட்டார் உங்களுக்காக. ஆமென். பொறுமையாய் வாய் திறவாமல் ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இந்த அடிக்கப்பட்ட இயேசுவை மறக்கக்கூடாது அப்படின்றது ஏன் இவ்வளோ ஒரு ஆணித்தரமாக நான் சொல்கிறேன்னாக்கா, ஏதோ ஒரு பாடுபட்டு போயிட்டார் விட்டுருங்க இன்னைக்கு இயேசுவை நம்பலாம் இல்லை, இது மறக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இயேசுவே இந்த பந்தியை ஏற்படுத்திட்டு போனார். இதை மறக்கக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்டது, பாடுபட்டது, ரத்த சிந்தனது, மரிச்சது, உயிரோடு இருக்கிறது, ஒரு நாளும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஒரு மனுஷனும் அதை மறக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் அதை நினைவுபடுத்தி நன்றி சொல்ல வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டது எண்ணி பார்க்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டதனால் உண்டான நன்மைகள், பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்று தேவனே இந்த பரிசுத்த பந்தியை நியமித்தார். அதோடு கூட ஒரு காரியம் என்னன்னாக்கா, வெளிப்படுத்தல் 5:6 பாருங்க. வெளிப்படுத்தல் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். நான் இந்த உலகத்தோட முடிஞ்சு போச்சு இயேசுன்னு பாடு, அவர் அடிக்கப்பட்டது நினைச்சேன். பரலோகத்துல போனாலும் கூட அங்க நினைச்சு பார்க்கணுமா? என்னத்துல நினைச்சு பார்க்கணும்? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற. எங்க பரலோகத்துல போய் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? பரலோகத்துல போய் கூட அதை நினைக்காத இருக்கிறதுக்கு விட மாட்டீங்களா? இல்ல, அங்கேயும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவே இருக்கிறார் அவர். அங்கேயும் நினைக்கணும் அதை. இவர் மனிதனுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டது நித்திய காலமாய் மறக்கப்படாத ஒன்று, மறக்கப்படக்கூடாத ஒன்று. அதுக்குத்தான் இங்க நினைக்க சொல்லிவிட்டு போயிட்டு பரலோகத்துல போய் நம்ம பார்க்கும் பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவனுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டு. நாங்கள் பரலோகத்துல போய் அப்படியே பிதாவை தரிசிக்கலாம், இயேசு அப்படியே அழகா அவருடைய அந்த அழகான முகத்தை பார்த்து ரசிக்கலாம், எல்லாம் இருக்குங்க. ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியும் இருக்குது அங்கேயும். அங்கே பார்க்கும்பொழுது ஐயோ, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீறுதலுக்காக, அக்கிரமத்துக்காக நொறுக்கப்பட்டதை நான் எண்ணி பார்க்கிறேன். அதுதான் நம்முடைய உள்ளத்தை உருக செய்கிற ஒன்று. இன்றைக்கு ஏன் இயேசுவில் அன்பு கூறுகிறேன்னாக்கா, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறாரு, கிருபியா ரட்சித்திருக்கிறாரு. பார்த்தா இது இலவசமாக கிருபியால் ரட்சிக்கப்பட்டதுனால ஈஸியாக தெரியுது. ஆனால் இதற்கு உண்டான கிரயம் பெரியது. ஆமென். கிரயம் பெருசுங்க. ஒரு சின்ன ஒரு 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 வாலிப மகள் சொல்லுகிறாள், அவள் அந்த பெண் பிள்ளை பிறக்கும் பொழுதே அவளுடைய தாய் இறந்து போனார்கள். தாய் இறந்த பிறகு அந்த தகப்பன் அந்த குழந்தையிலிருந்து அந்த பிள்ளையை அழகாக வளர்த்து நல்ல ஒரு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு இடத்துல பேட்டியில் அந்த பெண் பிள்ளை சொல்லுகிறாள், நான் இவ்வளவு இருக்கிறேன், நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு உண்டான கிரயம் என் தாயினுடைய ஜீவன், என் தகப்பனுடைய ரத்தம். தகப்பனுடைய பாடை நினைச்சு பார்க்குறான். ஏன்னா சின்ன குழையிலிருந்து ஒரு ஆம்பளை ஒரு பச்சிலம் குழந்தையிலிருந்து ஒரு வாலிபத்தின் வரையிலும் ஒரு பெண் பிள்ளையை வளர்த்துனாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை மடியில் வச்சு, எத்தனை சுமந்து. இந்த பாடை பார்க்கும் பொழுது அந்த உள்ளம் உருகுகிறது. அதை எண்ணி பார்க்கிறாள் அந்த மகள். அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்க வந்து, ஐயோ உங்கள் அப்பா இவ்வளோ பாடுபட்டார் உனக்காக, இவ்வளோ வேதனைப்பட்டார், இப்படியெல்லாம் ராத்திரெல்லாம் நீ அழுதுட்டு இருப்ப, இப்படியெல்லாம் உதவி
அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயினுடைய உள்ளம் உருகுகிறது. ஏன் இதை சொல்ல வரேன்? சிங்காசனத்துக்கு முன்பாக, சிங்காசனத்தில் போய் பார்க்கும் பொழுது நம் உள்ளம் உருகுகிற காட்சி இருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்க அதே காட்சியில் காணப்படுகிறார். ஆகவே தான் இந்த காட்சி நம் கண் முன்னால் வரும்படியாக, நம் இருதயத்தில் வரும்படியாகத்தான் இந்த பந்தி. வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். என்ன சொல்லப்படுது? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டதான். அப்ப ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம். அங்க பரலோகத்தில் என்ன பேர் இயேசுவுக்கு? சிலுவையில் அறையப்பட்ட, எல்லாம் சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட. உங்களுக்கு ஆட்டுக்குட்டின்னு போது சில நேரத்தில் என்னடா ஆட்டுக்குட்டின்னு சில நேரத்தில் உங்களுக்கு புரியாது இருக்கலாம். இயேசுக்கு ஒரு பெயர், அப்படி அழகான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கலாம் பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய, எல்லாம் சொல்லுங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய ஜீவ புஸ்தகம். பரலோகத்தில் என்ன பேரு இயேசுவுக்கு? பரலோகத்தில் என்ன பேர் இயேசுவுக்கு? ஆமா, சிலுவையில் அறையப்பட்டதை மறந்துடாதீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுனால தாங்க உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாம் உண்டாக முடியும். அதை எண்ணி பார்ப்போம். எழுந்து நிற்போம் இந்த பந்தியில பங்கெடுப்பதற்காக.